ரோஜாக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. எங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு உங்களை எல்லாம் பொண்ணு வாக்க கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க இப்படி ஆயி போயிருச்சே. ஏக்கா நீங்க ஏக்க வருத்தப்படுறீங்க? நீங்க என்ன வேணுக்கும்னா எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துனீங்க. ஏதோ அந்த பொம்பளை திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்கு, அதனால அசிங்கப்படுத்திருச்சு. விடுங்கக்கா, இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. விடுராணி, எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தானே என்னைய கூட்டிட்டு போனேன். நம்மளும் 4 இடத்துல விசாரிச்சுட்டு போயிருக்கணும். அதை விட்டுப்புட்டு திடுதிப்புன்னு போனா அவங்க இப்படித்தான் கோவப்படுவாங்க. விடுராணி, நம்ம ஏழைக்கு ஏத்த மாதிரி தான் ராணி பொண்ணு தேட முடியும். அதை விட்டுப்புட்டு பெரிய இடமா பார்த்தா இப்படித்தான் அசிங்கப்படணும். ஆமா, என்ன பெரிய இடம்க்கா? பெரிய இடம் மட்டும் இருந்தா போதாதுக்கா, நல்ல மனசும் இருக்கணும். மனுஷர்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும்க்கா. நான் கூட நினைச்சேன் எங்க ஊருக்காரவங்க நல்லவங்க, நல்ல பேசி சிரிப்பாங்கன்னு நினைச்சா இப்படி இருக்காங்களே. ஏக்கா வருத்தப்படாதக்கா, காசு பணம் வந்துட்டாலே எல்லார் குணமும் மாறிடுக்கா. ரோஜாக்கா வருத்தப்படாதீக்கா, உங்க மயனுக்கு இனிமேவா பொண்ணு பிறக்க போகுது. ஆல்ரெடி பிறந்து இருக்குங்கக்கா, வருத்தப்படாம இருங்க. ஆமா வசந்தி, நீ சொல்றதும் சரிதான். இனிமே பணக்கார வீடு பெரிய இடம் சொல்லிக்கலாம் பொண்ணு வாக்க போக கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டே என் மயனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வைக்கணும். அப்பதே மதிப்பு மரியாதை இருக்கும். சி சரோஜாக்கா மூஞ்சிய பார்க்கவே பாவமா இருக்கு. பொண்ணு வாக்க போறேன்னு சொல்லவும் என்னமா சிரிச்சு துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா பொண்ணு இல்லேன்னு சொல்லவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க. எல்லாம் ஏன் தப்புதான் சின்ன பொண்ணு. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். சீ, இப்படி அசிங்கமா போயிருச்சே. விடுராணி, பாத்துக்கறோம். சரி வாங்கக்கா போவோம். ஹாய், என்ன சின்சியரா வேலை போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஹாய், நீங்க? ஏப்பா, நானும் இந்த ஆபீஸ்ல தான்ப்பா வேலை பாக்குறேன். ஓ அப்படியா, நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். என் பேரு பிரியா. என் பேரு மது. என்னது மதுவா? மது மீதாப்பா, அத சுருக்கி மது மதுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. பேரு நல்லா இருக்கு. இந்த ஆபீஸ்ல யார்கிட்ட நான் என்ன டவுட் கேக்குறதுனே ஒரே குழப்பமா இருந்துச்சு. இனிமே உங்ககிட்டயே கேக்குறேன். ஓகே. இந்த ஆபீஸ்ல நீ ஒன்னும் பயப்பட வேண்டியதே இல்ல பிரியா. எப்பயும் கேஷுவலா இருக்கிற மாதிரியே இருக்கலாம். உன் வேலையை கரெக்டா செஞ்ச யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எம்பி சாரும் அதான் சொன்னாங்க, என்ன டவுட்டா இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. அப்படி யாரும் சொல்லி கொடுக்காட்டி என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. சிவா சார் தானே? இந்த சாரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம ஆபீஸ்ல நிறைய பெண்களுக்கு சிவா சார் மேல ஒரு கண்ணு. என்ன பிரியா இதுக்கே சொல்ற? மது, உங்ககிட்ட பேசும்போது என்னமோ ரொம்ப நாளா உங்ககிட்ட பழகின மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு மது. எனக்கும் தான் பிரியா. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட எதா இருந்தாலும் தயங்காம கேளு, நான் சொல்லி தரேன். ஓகே மது. மது, சார் வரங்க உள்ள இருக்கு. நான் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். ஆனா சூ சவுண்ட் வச்சு நீ தான் சிவா சார்னு கண்டுபிடிக்கிறியே. இது சிவா சார் கிடையாது. இல்ல மது, கன்ஃபார்மா சொல்றேன், இது சிவா சார் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஒரு ஆச்சரியம், பிரியா உங்க சூ சவுண்ட கேட்டே நீங்க தான் வரீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? பிரியா எவ்வளவு அழகா இருக்கா. சார் சார் உங்ககிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணே இல்ல மது. பிரியா, உங்களுக்கு வேலையெல்லாம் ஈஸியா இருக்கா? வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். என்னது? அது வேலை பிடிச்சிருக்கு சார். மது, நேத்து முக்கியமான மெயில ஒண்ணு அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டியா? கரெக்ஷன் பண்ணி பிரியாட்ட அனுப்பிட்டேன் சார். பிரியா உங்களுக்கு அனுப்பிடுவா சார். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். இந்த இப்ப அனுப்பிறேன். ஓகே பிரியா. என்ன பொண்ணுடா, எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு பண்றா. ஆபீஸ்க்கு வந்த 2 நாளே இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. சரி, வேலையை பாருங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸம், நானும் இந்த சாரை எப்படியாவது லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா சார் ஒத்தே வர மாட்டறாங்க. ஏய் மது, உண்மையை தான் சொல்றேன் பிரியா. சரி பிரியா, நம்ம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் போய் வேலையை பாக்குறேன். பிரேக் டயத்துல கண்டிப்பா பேசுறோம். ஓகே மது. யாரு கேட்டா எனக்கு என்னன்னு
கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப என்னமோ என்கிட்ட பம்மிக்கிட்டு கிடக்க. உனக்கு எனக்கு இப்ப பேச்சு கிடையாது. என் மகள் அடிக்க வந்தவள இப்ப வெளிய வர சொல்றியா? இப்ப என்ன மருமக எங்க வீட்டுக்குள்ள இருக்கா? அவளும் இந்த 3-4 பேர் கூட்டாளிகளும் சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாளுங்க. உன் மயந்தே வீட்டுக்குள்ள இருக்கேன். கூப்பிடு மாரியம்மா அந்த எடுபட்ட பயல. எப்பா சின்ராசு, சின்ராசு உன்னை பார்க்க வந்திருக்கா பாரு, வாப்பா. இவ்வளவு கூப்பிட்டு வாரானு பாருவே, என்னமோ சொந்த வீட்டுக்காரே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கா. வெறும் பையனுக்கு திமிர பாரு திமிர. அடே வெளியில வாடா. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க? பெத்தமையே இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதான் வந்து உன் கால்ல விழுந்து உன்னை கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். எடுபட்ட பயலே, விளக்கமாத்தாலே சாப்பிடாண்ட வந்திருக்கேன். இங்க பாருங்க, அடுத்த வீட்ல வந்து என்ன கத்திக்கிட்டு கிடக்கீங்க? உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேச வேலையெல்லாம் வச்சுக்கிறாம போங்க அங்கிட்டு. எடுபட்ட பயலே, உன்கிட்ட உட்கார்ந்து சமரசம் பேச வாடா வந்திருக்கேன். கேவல பயலே, உன் பொண்டாட்டி ஏவிய மழை அடிக்க வா சொல்லிருக்கேன். எங்கடாவே எங்கடாவே? அவ கையை உடைக்காம இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். கூப்பிடு அவளை. ஏய் ராதிகா, என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? இங்க வந்து எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்காக? கூட்டிக்கிட்டு போறியா என்ன? உன் பொண்டாட்டியை விட்டு என்னை அடிக்க விடுவ? எங்க அம்மா பாத்துக்கிட்டு நிப்பாங்களா? அதான் விளக்கமாத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க உன் பொண்டாட்டி? வெளியில வர சொல்லு. என்னது, என் பொண்டாட்டி உன்னைய அடிக்க வந்தாளா? என்ன சொல்ற ராதிகா? ஐயோ ஒண்ணும் தெரியாத பாப்பா. 1 மணிக்கு போட்டாலும் தாப்பா அந்த கதையால இருக்கு. நடிக்காதடா. பொண்டாட்டியை தூண்டி தூண்டி விட்டுப்புட்டு என்னமா நடிக்கிற? என் மக செவனேன்னு தான் வந்திருக்கா. என்னை பாக்குறதுக்காக ஆசாசியா வந்திருக்காடா. அது பொறுக்காம உன் பொண்டாட்டி அடிக்க வந்திருக்காடா. அவ மட்டும் அடிக்க வரல, அவளோட சுத்திக்கிட்டு திரிவாளிகளே கூட்டாளிக அவளுகளும் சேர்ந்து அடிக்க வந்திருக்காளுக. இன்னைக்கு என் மக கால்ல உன் பொண்டாட்டி விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் செய்யறவே கிடையாது. தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. உலகத்தை வித்தவல்ல. என் மகளை எம்பிட்டு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கேன். அவள காலுக்கு தூசி படாதவர்களெல்லாம் அடிக்க வந்திருக்காளுங்க. ஒண்ணும் இல்லாம வெறும் பையல இருந்துகிட்டு இந்த வீட்ல இருக்கும்போது எம்பிட்டு கொழுப்பு. இன்னும் நல்லா மட்டும் இருந்துட்டீங்களோ ஒழுப்பு. உங்களை எல்லாம் பிடிக்க முடியாது ஒளியே. என் உயிரே என் மகதான். என் மகன் மேல கைய வச்சா எவளையும் வெட்டாம விட மாட்டேன். இன்னைக்கு உன் பொண்டாட்டி எங்கடா? உன் பொண்டாட்டி வெளியில அனுப்புடா. வீட்டுக்கு வச்சு பூட்டிக்கிட்டு வச்சிருக்கியோ? ஐயோ ஐயோ, இந்த கர்மத்துக்கு தான் என் மருமகிட்ட தலபாட அடிச்சுக்கிட்டே வெளியில நின்னுக்கிட்டு அசிங்கப்படுத்துறாளே. எங்க வீட்டு சத்தம் வெளியில கேட்காது. இப்படி நாரி போயிருச்சே, நாரி போயிருச்சே. இங்க பாரு ராதிகா, என் பொண்டாட்டி வெளியில போயிருக்கா. அவ வரட்டும், எதா இருந்தாலும் பேசி தித்திக்குவோம். உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போ. இப்ப குடும்பம் 2 பட்டதுக்கு நீந்தா ராதிகா காரணம். இப்ப இந்த ஊருக்கே வந்து திரும்பி சண்டை மூட்ட ஆரம்பிக்கிறியா? ஒழுங்கா மரியாதையா உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போ சொல்லிவிட்டேன். இங்க பாரு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னா நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி தான் என்னை அடிக்க வந்தாங்க. அதான் எங்க அம்மா கூட்டிட்டு வந்தேன். என்னை அடிக்க விட்டு எங்க அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்னை அடிக்க வந்தது உண்மையே இல்லையான்னு அவங்ககிட்ட கேட்டு பாரு. அடியே ராதிகா, வெறும் பையன்ட்ட நீ எதுக்கு பேசிக்கிட்டு கிடக்க? நீ மகாராணிடி. இவன்ட்ட நீ பேசக்கூடாது. வாயை முடிக்கிட்டு இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருடா, உன் பொண்டாட்டியை வெளியில வர சொல்லு. இந்த விளக்கம் அத்தனை 4 அடி அடிச்சிட்டு போறேன். இல்லைன்னா என் மக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுடா. உன் பொண்டாட்டியை வர சொல்லு. ஓஹோ, யாரு கால்ல விழுந்து யாரு மன்னிப்பு கேக்குறது? இங்க பாரு ராதிகா, நானும் பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். ஒழுங்கா மரியாதை உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போயிரு. அடுத்த வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. கூட்டிக்கிட்டு போங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அட எடுபட்ட பயலே, உன் பொண்டாட்டி என் மகளை அடிக்க வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்டதா தெரியும். கூப்பிடுறா. முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இரு முடியுமா? அவ வீட்ல இல்ல, இருந்த நேரம் வந்திருக்க மாட்டாளா? அவளும் கூட்டாளிகளும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காளுங்க. முடியுமா? கொஞ்ச நேரம் இரு, வருவாளுங்க. அடியே சின்ன பொண்ணு, அங்க பாருடி, உன் மாமியாரு நாத்தனாரும் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்குங்க? கையில விளக்கமாத்த வேற வச்சுக்கிட்டு இருக்குங்க. அம்மா அங்க பாருமா. இந்த வந்துட்டல்ல எடுபட்ட சிரிக்கி. அடியே அடியே, கொழுப்பு வச்சு போச்சாடி உனக்கு? கொழுப்பு வச்சு போச்சா? அடியே சின்ன பொண்ணு, நீ என்னமோ பேசிவிட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இங்க கத்திக்கிட்டு கிடக்காடி. என்னடி விஷயம்? ஆமா, நான் ஒண்ணும் பேச கிடையாது மாமா. இங்க எதுக்கு வந்து கத்திக்கிட்டு கிடக்காக? அடுத்த வீட்டுல வந்து இப்படி கத்தலாமா? தேவையில்லாம கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக சொல்ல வேண்டியதானே மாமா? இங்க முட்டோ சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. கேட்க மாட்டா சின்ன பொண்ணு.